எம்மை பொறுத்த வரைக்கும் தியாகி திலீபன் அவர்கள் அகிம்சை வழியில் போராடிய போட்ட விற்க போறோம் எல்லாத்தையும் விற்க போறோம் தான் நடந்தது. இன்னைக்கு இதை வித்திருக்கிறோம். இன்றைக்கு மீள உருவாக்கம் இந்த யாழ்ப்பாணத்து சீனோடு பட உற்பத்தி நேற்று முன்னாள் போக்கி எவ்வளவு படகு உற்பத்தி செய்து தென்போது எல்லாத்தையும் ஏற்றும் செய்யலாம். இன்னைக்கு ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் சும்மா கூடாது. ஏனென்றால் 3 தினமும் விளையாடும் போது அனைத்து விளையாட்டுகளிலும் 3 தினமும் இணைந்து விளையாடுவார் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான அத்திவாரத்தை முன்னைய காலத்தில் இவர்கள் இராணுவத்தின் அடக்குமுறைகள் என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று அந்த வகையில் இராணுவமோ போலீசாரோ எந்த தடையும் விதிக்கவில்லை. அதனால் அமைச்சரை இராணுவம் இல்லாமல் தான் போயிருக்கிறார். போலியான செயற்பட செய்ய மக்கள்கிட்ட விடுங்க. மக்கள்கிட்ட செய்து அதோட கூட வச்சேன் அடிச்சு சொல்லுவேன். அரசியல் அப்புறமா இருந்து ஒன்றா செய்து ஒரு இடத்துல செய்யும் ஒழுங்க. உண்மையாகவே திலீபன் அண்ணாவின் நினைவு நாள் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இன்று குறிப்பிட்ட காலமாக ஒரு சிலர் அடாவடித்தனமாக அந்த இடத்தை தன்னிச்சையாக அரசியல் ரீதியாக அதை ஒரு வாக்கு சேகரிக்க நிலையமாக மாற்றியது என்பது நமக்கு தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு விமர்சனத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. அதிலும் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் நமது கேபினெட் அமைச்சர் அவர்கள் உண்மையாகவே அந்த இடத்திற்கு சென்றது என்பது ஒரு வரலாற்றில் ஒரு தடா. தமிழ் மக்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆளும் கட்சியினர்கள் இவ்வாறு துணிச்சலாக அந்த இடத்துக்கு செல்வார்கள். ஏன் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும். இதனால் நமக்கு பாதிப்பு வரும் என்று முன்னைய காலத்தில் நினைத்த தமிழ் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் ஆக இருந்தார்கள். அந்த இடத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தென்பகுதியில் இருந்து பேசுவார்கள். ஏன் ஒரு சென்றார்கள் என்றால் அல்லது தென்பகுதியில் வாக்குச்சரிவு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியின் அமைச்சரவர்கள் அந்த இடத்துக்கு சென்றது என்பது எமக்கு அமைச்சர்களுக்கு பயம் இல்லை. இந்த நாட்டில் இனவாதம் என்பது முற்று பெற்றிருக்கிறது என்றது ஆணித்தனமாக உறுதியாக தெரிகிறது. ஏனென்றால் நாங்கள் பயப்பட வேண்டியது தென்பகுதியில் தான். ஏன் இதை வைத்து மகிந்த பிரச்சாரம் செய்து அங்கு வாக்குச்சரிவை ஏற்படுத்த ஏனென்றால் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது எங்களது அணியினர் என்று தமிழ் மக்களுக்கு ஆசை. உண்மையாக நாங்கள் அவ்வாறு இல்லை. அமைச்சர்கள் ஜனாதிபதிகள் தென்பகுதி பலர் கூறுகிறார்கள். இன்று நாங்கள் எல்லோரும் ஒருமித்திருக்கிறோம். அதனால் தான் வடபகுதிக்கான அபிவிருத்திக்கு அதிகமாக இருக்கிறது. எம்மை பொறுத்த வரைக்கும் தியாகி திலீபன் அவர்கள் அகிம்சை வழியில் போராடிய அந்த வகையில் அன்றைய காலம் பல அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்திய இராணுவத்துக்கு எதிராகவும் அடக்குமுறை நடக்குகிறது அகிம்சை வழியில் போராடினார். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்குள் இருப்பவர்கள் சண்டித்தனமாக அந்த இடத்தை அராஜகமாக கைப்பற்றி வருகிறார். நீங்கள் சென்று அந்த இடத்துக்கு போய் பாருங்க எவ்வளவு மக்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். நான் நேற்று எமது அமைச்சர் நேற்றைய தினமும் அந்த இடத்துக்கு ஸ்ரீயோக் சென்றிருந்தார். அப்போது எமது விமல் பட்நாயக்க பிறந்திருக்கிற அமைச்சர்களும் விருப்பம் தான் போவார். ஏனென்றால் அதில் திரும்ப சம்பாதியம் ஏற்பட போகிறார். நாங்கள் சென்று விட்டு வந்துடுவாங்க. உண்மையாகவே நாங்கள் நினைக்கின்றோம் அந்த இடத்துக்கு ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் வந்தது என்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. தமிழ் மக்கள் பயமில்லாமல் உயிரிழந்தவர்களை நினைவு நாளுக்கு செய்வதற்கு அங்கீகாரத்தை ஒருபடி மேலே உயர்த்தி இருக்கிறது. ஆனால் அந்த நினைவு நாள்களை இனிவரும் காலத்தில் மக்களாக உணர்ந்து அரசியல் ரீதியாக இல்லாமல் கட்சி பேதம் இல்லாமல் சாதாரண மக்கள் எல்லோரும் வந்து வழிபட்டு செல்லும் இடமாக இருக்க வேண்டும். அதனால் எதிர்வரும் காலத்தில் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் அதில் அவரின் கோரிக்கைகளை தமிழ் சிங்களம் இங்கிலீஷிலே 3 மொழிகளை பிரயோகித்து அனைத்து மக்களுக்கும் இதை பரப்ப வேண்டும். அப்போது சிங்கள மக்கள் அந்த இடத்துக்கு பெரும்பாலானவர்கள் வந்து செல்கின்றனர். எங்களது போராட்டங்களை சிங்கள மக்களுக்கு நல்ல விதமாக காட்ட வேண்டிய துணிப்பொருள் இந்த அரசாங்கங்கள் முன்னே அழுத்திட்டு இருந்த அரசாங்கங்களின் நிமித்தமாகத்தான் இவ்வாறு போராட்டம் ஏற்பட்டது. விரும்பி யாரும் போராடவில்லை. அந்த வகையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக முன்பாய்ச்சலை செய்திருக்கிறோம். முன்னைய காலத்தில் இவர்கள் இராணுவத்தின் அடக்குமுறைகள் என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று அந்த வகையில் இராணுவமோ போலீசாரோ எந்த தடையை விதிக்கவில்லை. அதனால் அமைச்சரை இராணுவம் இல்லாமல் தான் போயிருந்தார். எங்களது இளைஞர்கள் கூட எங்களது நண்பர்கள் கூட கொதித்திருந்தார்கள் ஏதாவது செய்ய வேண்டும். எங்களது அமைச்சர் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தான் வாங்க விட்டுருந்தேன். அல்லது நாங்களும் போய் முரண்படுக்கலாம். நான் போகும் முரண்பட ஒன்று யோசிச்சு அமைச்சர் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டாம். ஏனென்றால் திரும்பவும் போய் குளறுபடி செய்து அது
அந்த இடத்தை பாழாக்கணும். எங்களுக்கு தெரியும், நான் நேற்று போய்க்க அதுல 2-3 பேர் தான் இருக்கிறேன். அவையில வேட்பாளர் கூட வந்து உண்ணாவிரதம் இருக்க முடியாத, உண்ணா சாப்பிடாம இருக்க முடியாதவர்கள் தான். அதில் நிற்பவர் ஒரு ஆள், மாநகர சபையை சேர்ந்தவர் ஒரு ஆள். அவரது மகன் போதைப் பொருளில் நின்று சிறையில் இருப்பவர் நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. தெரியும். அப்ப போதைக்கு அடிமையானவர்களின் தேர்ப்பன்மார் இன்றைக்கு வேட்பாளராக கூட இருக்கின்றனர். ஏன் அவர் என்னென்று வேட்பாளர் அந்த ஏரியாவில் போய் கேட்டா நீங்க தெரியும், அந்த மட்டத்தில் போய் கேட்டா தெரியும் வேட்பாளர் என்னென்று தெரிவு செய்தா அன்னைக்கு சுபாஷிட்ட தன் மகனை மீட்பதற்காக போன இடத்துல வேட்பாளரை கொண்டே வேண்டும். ஆனா அவற்ற பிரதேசத்தில் அந்த வட்டாரத்துல வாக்கு வீதம் முறை மற்ற சைட்டாலதான் வாக்கு வந்திருக்குது. அவர் கூறினார், ஏனென்றா அங்கே கைந்திருக்கும் அவர் இருந்த இடத்துலதான் வாக்கு வந்திருக்குது. ஆனா அவர்களுக்கு தெரியாது. அதன் காரணம் ஆனா அவற்ற பிரதேசத்துல தோத்திருக்கிறார். அவற்ற ஏரியாக்கள் 2 ஏரியாக்கள் அந்த ஏரியால தோத்திருக்கிறார். 2வது ஏரியாவுக்கு எல்லாரும் தெரியும். அப்படிப்பட்டவர்களாம் குந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் என்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் கொழும்புல வடிவாக இருக்கிற சொகுசாக உண்மையாக வடிவான சொல் 83 கலவரம் நடக்க போகின்றது என்று தெரிந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து நின்றவர்கள் தான். 83 கலவரம் நடக்கக்குள்ள அவர்களது வீடுகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் நினைக்கின்றோம் அரசியல்வாதிகள் கையில் அதிகாரம் இருக்காமல் இன்று உங்களை போன்ற மக்களின் கைகளில் அதிகாரத்தை கொண்டு சேர்ப்பது அரசாங்கத்தில் இல்லாது. அதிகாரம் என்பது அரசியல்வாதிகளின் கையில் தான் இதுவரை இனிமேலும் காலத்தில் மக்களின் கையில். எங்களுக்கு தெரியும், அன்னத்தோடு பயணித்த பாதையில் கண்ட அனுபவம் பல பிரச்சனை. நாங்கள் நிறைய கேள்விப்பட்டது தெரியாது, எங்களுக்கு தெரியாது இந்த பிரச்சனை. அவ்வாறு என்றால் மக்களின் கைகளில் அதிகாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அதுதான் சமூக சக்தி திட்டம். ஒரு GSPக்கு 25 நியமிக்க போறோம். நியமிக்க உண்மையாகவே நிற்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். எந்த வேலை திட்டமும் உங்களது கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் எவ்வாறான வேலை திட்டம் நல்லது. அதனால் எதிர்வரும் காலத்துல மக்கள் நேயமுள்ள கேபினட்டால அங்கீகரிக்கப்பட்ட கிராமத்திற்குள் ஒரு குழுவை நியமிப்போம். நாங்கள் யாரு இந்த நாட்டை முன்னேற்றுவது எவராலையும் தடுக்க முடியாது. இந்த நாடு முன்னேறுவது தவிர்க்க முடியாது. எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை பார்த்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களே நினைப்பார் இவ்வாறு இலங்கை வந்ததான். அவ்வாறான இலங்கை ஒன்று உருவாக போகிறது. ஏனென்றால் எனக்கு தெரியும், பார்லமெண்டத்தில் இருக்கிற சில விஷயங்களை கூற முடியாது. அவ்வளவு உண்மையாகவே முன்னைய காலத்துல சிறையிலேருந்து விடுவிப்பதற்கு காசை வேண்டி போலீஸ் மாதிரி பிறகு சாக்கொள்றதுக்கும் காசை வேண்டிய வரலாறு இருக்கு. இந்த நாட்டில் முற்று முழுதாக போதைப் பொருளை ஒளி தேடிடுவோம். பிட்டிய புளிய பிடிச்சிருக்க நெச்சை பாக்கையில அவரை பிடிக்கலான்னு நினைச்சிருந்தோம். பிடிச்சிருக்கா அவளுக்கு தான் பலாமிஞ்ச பண்றது கனவு. இதுல பல உடந்தையா இருந்திருக்கிறார். நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த நாடு புன்னகைக்கு நாடாக, இந்த நாட்டு இளைஞர்கள் எதிர்வரும் எமது ஆட்சி எந்த நாட்டுக்கு துணிவாக சென்று வரக்கூடிய உடனடியாக பாஸ்போர்ட்டை சிறந்த பாஸ்போர்ட் வைத்திருக்க இலங்கை என்று பெருமைப்படக்கூடிய நாட்டை உருவாக்கி தீர்வோம். அது இவரால் முடியாது. எணி என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் உண்மையாக வட்ட பூசணி அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வடமாநிலத்திலிருந்து ஆரம்பிச்சினாங்க. ஏன் அன்றத்தோடர் முதலாவது தொழிற்சாலையை திறந்து வைத்தது உப்பளம் ஆணையர் உமது ஆட்சியில முதலாவது தொழிற்சாலை துறக்கோணும் என்றது. அந்த நேரத்தில் ரஜ உப்பண்டு முன்னைய காலத்திலே சூட்டப்பட்டிருந்தது. அந்த பெயரை மாற்றுவதற்காக கூட கடினப்பட்டிருந்தோம். மாற்றுவதற்கான அன்று நேரத்தில் மாற்ற முடியாது. காலையிலே SLS தர சான்றிதழ் எடுக்க வேண்டும் என்று பிறகு ஆணையர உப்பளம் மாற்றிவிட்டாது. இன்று கூட அந்த ரஜை ஆணையர உப்பளத்துக்கு SLS தர சான்றிதழ் வரையில அப்ளை பண்ணியிருக்கோம். வரப்போகிறது என்ன உப்பள பேக் பண்ணி இருக்குது, இன்னும் வெளியில வரையில. உண்மையாகவே அன்றைய காலத்துல அதிசயிக்கிறேன். நான் துறக்க வேணாம்னு சொன்னேன். அதை பற்றியும் அது விமர்சித்தாரு. எங்கேயாவது ஒன்றை வச்சு தமிழ் கட்சி விமர்சிக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் அன்று அவர்கள் வாய் மூடி மௌனிகளா இருந்தார்கள். இன்று நாங்கள் தமிழ் மக்கள் கேட்காம பல விஷயம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்க இதுல வரைக்க பார்த்து நாமிக்க வருது பழைய இல்லாடமே. நாங்கள் அதுல நிகழ்வு செய்ய, ஆனா ஒரு நிகழ்வும் இல்லை. நாங்கள் அந்த போனதும் இல்லை. மக்கள் DCCல வந்து முன்வைக்கணும், இன்றைக்கும் வைக்க போயிடும். அப்ப நாங்க அதை தவிர்த்த நகர்த்துவோம். அப்ப எங்களுக்கு தெரியும், அன்றத்தோடர் அவர்களும் உரையாற்றும் போது சொல்லியிருந்த இங்கே தமிழ் மக்களின் காணிகளை நாங்கள் வைத்திருப்போமான இராணுவத்தினர் சந்தேக கண்ணோட்டத்துடன் தமிழ் மக்களை இன்றைக்கு அன்றத்தோடு தமிழ் மக்களை எந்த வகையிலும் கட்டுக்கடவின் சந்தேக கண்ணோட்டம். அதான் துணிச்சலா வர்ற மக்கள் மத்தியில இங்கே. ஆனா பல ஊர்ல தமிழ் மக்களை சொல்லி பாதுகாப்பு நேற்று கிட்ட அன்றத்தோட பாதுகாப்பு கொடுங்க. ஆனா அவர் எளிமையா இல்லை.
அப்ப எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பை விட மக்கள் பாதுகாப்பு. இன்றைக்கு என்னதான் இருந்தாலும் போனோட எல்லாமே உடனோட தெரியுது. இப்ப எங்களுக்கு ஊடக அடக்குமுறையும் செய்யல. நாங்கள் எந்த வகையில் மேல ஊடக அடக்குமுறை செய்திருக்கோமா? இன்றைக்கு சுதந்திரம் இருக்கான சில இடங்களுக்கு போயிருக்க சட்ட சட்டப்படி அடக்குமுறை என்றது இல்லை. ஆனால் நாங்கள் என்றும் மக்களுடைய பக்கம் நிற்போம். நியாயமானது இந்த உயிரிழந்தவர்களை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். இந்த தமிழ் மக்கள் போராடியது, தமிழ் மக்கள் பல இயக்கங்கள் போராடி இருக்கிறது, பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் உயிரிழந்தது என்பது தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு துணைப்பொருள். அந்த வகையில் அந்த பொறுப்பை தேசிய மக்கள் சக்தி பொறுப்பேற்றுள்ளது. தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். நேற்றைய தினம் போயிட்டு கேட்க சில வரைபடங்களை கூட போட்டுக்கொண்டு சங்கிலியோட வெளியில போட்டுட்டு வரீங்க ரியோவில் நான் போயிருக்கேன். அப்ப நாங்க நினைக்கின்றோம் அவலவத்துக்கு ஒரு தற்துணிவை கொடுத்திருக்கிறோம் அமைச்சருக்கு முன்னாடி. அப்ப நாங்கள் தெரியும் உண்மையாகவே தமிழ் மக்களை நேசிக்கின்றோம். ஒட்டுமொத்த தமிழ் மக்களை இணைத்துக் கொண்டு தமிழ், சிங்கள, மலே, வேக அனைத்து மக்கள கலாச்சாரத்தை மதிக்கின்ற, உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எதிர்கால சந்ததிக்கு இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத, பக்கச்சார்பு இல்லாத சமுதாயத்தை ஒப்படைப்பதை முதலுக்கு இந்த பங்குரோத்தடைந்த அரசியல்வாதிகள் எவ்வாறாவது திருப்ப இனவாதம் அவரிடம் கேட்கிறேன். மஹிந்த நாமல் உடன் ஒன்றாக இருந்து பேச்சுவாது பேச்சுவாதை பார்லிமெண்ட் உண்டாந்து கதைக்கிறான். ஆனா எம்பிபியோட எல்லாருக்கும் இந்த தமிழ் அரசியல்வாதிக்கு மற்ற 80 லிட்டரும் பயமா இருக்கு. அவர்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்தால் என்ன சொல்ல 2 பக்கம் நாக்க சுடாது வந்தாலும் பிள்ளை சரியோ வராட்டாலும் பிள்ளை இந்த 2 வகை நாக்க சுரட்டக்கூடிய வல்லமை கொண்டவர்களாம் தமிழ் அரசியல்வாதிகள். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வெளிப்படையா சொல்றேன். போயிருந்தா என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த அன்றத்தோழர் ஆமி பட்டாளத்துடன் உள்ளே வந்து இராணுவத்துடன் சப்பாத்துக்காரோட வந்து எல்லாத்தையும் இந்த விசாரணை அந்த தடைய பொருட்களை அழித்து விட்டு சென்று விட்டார். இதுதான் கூறுவார். எனக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் இப்படிதான் மாற்றி அடிப்பார், எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வகையில நாங்கள் அந்த விசாரணைக்கு எந்த வகையிலும் தடங்கள் அதுல சந்தோஷப்படுறோம். பலர் எங்களை கேட்டவர்கள் மாவீர தினத்துக்கு போக இல்லை, அங்க போக இல்லை என்று விமர்சோர் எங்களை அமைச்சர் சொல்றாரு. இந்த தமிழ் மக்கள்கிட்ட பக்கம் நின்று போங்க. ஆனால் எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற மென்டாலிட்டி என்னடா இன்னும் அதை வந்து அரசியல் ரீதியாக தான் செயல்படுறாரு. அதனால் அந்த இடத்துக்கு போகைக்க கருத்து மோதல் வரும். அது நான் இளைஞன் என்ற வயதை இன்னும் கொஞ்சம் கூட கதைப்பேன். ஏனெண்டா இளங்கத்தான் அப்படியே துடிக்கும்ன்றது இல்லை, கூட காய்ச்சி விடுறேன். ஏனெண்டா எனக்கு இந்த நினைவின அமைச்சர் போய் அடிச்சுக்கிட்ட அப்புறம் நான் போய் சந்தித்த நம்ம செயற்பட்டதற்கு கட்சியில் எது இப்படி செய்யப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வந்து மக்கள் மத்தியில ஒரு கோபம் வேற வேணா அந்த பொறுமையை கடைப்பிடிங்க. ஏனென்றா மகிந்தவும் சர்வாதிகார போக்குற சேர்த்து அப்படியான துணி அந்த அதிகார துணி அதை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு கட்சி சொல்லி பிடிக்கும். விமத அரசாங்கம் எந்த வகையிலே நிதிகளை தடங்களை ஏற்படுத்துவதற்கான இந்த செயற்படையில்லை. ஒன்று இலங்கை வரலாற்றிலே ஸ்கேனிங் மிஷின் கொடுத்துருக்குறான். சரியா? அதை விட மீட்கப்பட்ட அடையாளம் காணுவதற்காக மக்களை பார்ப்பதற்கு நீதித்துறைக்கு சுதந்திரம். அந்த வகையில் நாங்கள் என்றவில்லை, நீதித்துறையை சுதந்திரமாய் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் அழுத்தம் பிரிவிக்கல. முந்தி நீதிபதி நாட்டை விட்டு தப்பியோட என்ன செய்தேன் ரணிலுக்கும் சஜித்துக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. சொல்லணும், நான் சொல்றேன் அங்கே இருக்க தென்பகுதி அரசியல்வாதிகளோட இவர்கள் கூட்டுத்தான் அட்டிச்சு சொல்லுவேன். அது எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை, கூட்டு. ஏனண்டா நீ அப்படி செய் நான் அப்படி செய் இங்க ஏதாவது. இப்ப அவர்களுக்கு என்னடா போலீஸோட செய்ய விடுறாங்க இல்ல, போய் தடங்கள் ஏற்படுத்த விடுறாங்க இல்ல. முந்தி கோல் அடிச்சுட்டு நாங்க என்ன செய்கிறோம், இங்க போய் தடங்கள் செய்யும் போலீஸுக்கு தட்டுற விட. அதோட 2 பேருக்குமே அரசியல் 2 பக்கம் சூடு ஏற்றி கொண்டிருந்தவங்க 2 அரசியல். இன்றைக்கு சூடு ஏற்றுறதுக்கு ஒன்றும் இல்லாம ஏதாவது சின்ன சின்ன அசம்பாவிதம் 100க்கு 100% நாங்க 100க்கு 100% இனவாதம் இல்லாம போனோம் இல்லை, சின்ன சின்ன அசம்பாதத்தை வச்சு தூக்கி நெருப்ப குத்துறது ஏற்றி அதை ஏதாவது செய்வோம் போது அரசியல்வாதி பார்த்து இருக்கிறது ஈடுபடாது. ஆனால் என்று நியாயமான பக்கம் நிற்போம். தமிழ் மக்கள் எம்முடன் நிற்பார்கள். இந்த நினைவு நாளில் நாங்கள் கூடுறதை விட தமிழ் மக்கள் இவர்களுக்கு தான் தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அது இவர் செய்தது இவருக்கே மூப்புடஞ்ச மாதிரி, தங்கட முகத்துல கரிய தூக்கி பூசின மாதிரி இன்றைக்கு துவண்ட பாருங்க. அப்ப அந்த வகையில இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட சொல்றோம், இந்த அரசியல்வாதிகள் ஒரு நாளாக அடுத்து இரட்டி கொடுக்கும் பொதுப்பட செய்யுங்க.
உயிரிழந்த உண்டைக்கு திடீரென இருந்திருந்தாரண்டா இவங்களோட செயற்பாட்டால 100 இல்ல 1000 தரம் செத்துருக்கோம். உண்மையா மேலே பார்த்துட்டு இருப்பார். ஒரு உயிர் இன்றைக்கு பார்த்துட்டு அதுல நிக்கிறாக்களை பார்த்தா எனக்கு உண்மையாக அடிக்கணும் மாதிரி தான் நான் வெளியில இருந்து தான் அடிச்சிருப்பேன். கட்சின்றபடிய ஐயோ போதப்பொருள் மகன் போதப்பொருள் நிக்க பத்தி கொண்டு வந்தது எனக்கு நேற்று பார்க்க டென்ட் நிக்கிறான். ஷூ கேவலம் கேட்ட அந்த ஊர் மக்கள் கூட வேற இல்லைமே தடுத்து நாங்க சொல்றோம் இவர்களை ஒதுக்கி போட்டு மக்களாட்சியில நல்லதை நினைக்கிறேன். மக்களை மட்டும் தடுத்ததுண்டு இல்லை. மணிவண்ணன் அணிஞர் அதுல சிறப்பாக பந்தல் போட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அறிவு ரீதியாக எல்லா தகவல்களையும் போட்டு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அந்த இடத்தை கைச்சம் பண்ணுவதற்காக 1 வருஷத்துக்கு முதலே புக் பண்ணிக்கிறேன். எனக்கு அது முதலே தெரியும். மானசரி எடுத்து சொல்லிட்டார் இவங்களை நிப்பாட்டதுக்காக நான் தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லியிருந்தேன் டான் டிவியில. நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே திசையில் செய்யுங்க. நடக்காது. எனக்கு புடுங்கப்பட்டவனா இருக்கிறேன். இன்னைக்கு அண்டே சொல்லியிருந்தேன். அண்டே அந்த மீடியால போய்க்க சொல்லியிருந்தேன். 1 வருடத்துக்கு முதல்ல அந்த இடத்தை புக் பண்ணிக்கிறேன். இவரை செய்ய விடப்படான். இவர்கள் அந்த சர்வாதிகார மஹிந்தவை ஒத்தவர்கள். இவர்கள் அவர்கள் தான் மஹிந்தோட கூட்டு ஒன்று. எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் என்பது உண்மையாகவே இலக்கிய மெனம் கொண்டவர். மாற்று கருத்துக்கு இல்லை. நல்ல பண்பு. அவர் எங்களுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம். உண்மை நம்ப மாட்டீங்க. பாதுகாப்பு கமிட்டியில இந்த கேம்பை விடுங்க அந்த கேம்பை விடுங்க என்று பாதுகாப்பு கமிட்டில தொடர்பு சொல்றது இல்லாமே உண்மையாவே அவர் எங்களுக்கு யாழ் மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில கேட்டா நாங்க நம்ப மாட்டேங்க. மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதாச்சும் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப காலையில் உங்களுக்கு தொடர்பு கொண்டது போல அமைச்சருடன் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு உடனடியாக ஆன்சர் பண்ணி தொடர் சொல்லுங்க. நான் 3 மதியம் வரைக்கும் எனக்கு டைம் இல்லை, 6 மணிக்கு பிறகு வாரங்கள் சந்திக்கலாம் என்று கூறியிருந்தாங்க. நம்ப மாட்டீங்க. அந்த ஊழல் என்று சொல்லினவே ஐயோ அது என்ன கடத்தொழில் அமைச்சில் நடந்த ஒரு மக்கள் இந்த கடத்தொழில் பணியாளர் சொல்வ 1 ஏக்கர் அடைச்சி வச்சிருக்காங்களா, ஒரு 1/2 ஏக்கர் கூட அடைச்சி வச்சிருக்கேன். வேற கள்ளங்க விடமாட்டார். உடனே அந்த இடத்துல சொல்றாரு 1/2 ஏக்கருக்கு அவருடனே 1/2 ஏக்கருக்கு பிரதேச சபையில நிதியை கட்டுங்க. அதைத்தான் ஊழல். ஐயோ அப்ப அவங்களுக்கு மக்களுக்கு இந்த 1 ஏக்கர் இருக்கிற 1/2 ஏக்கரை நீட்டி கொடுப்போம்னு சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறது தான் உண்மையாவே கடற்கட்டும் இல்லை வருமானம் வருது. சரியோ அப்ப அது பக்கச்சார்வா முந்தி கொடுத்துருக்காங்க. 10 ஏக்கர் 15 ஏக்கர் 50 ஏக்கர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரிச்சு கொண்டிருக்கோம். ஒரு காலத்துல அப்படி ஒண்ணு அந்த வகையில சிம்பிளா சாதாரண மக்களுக்கு தான் மணியார் சங்கத்துக்கு 1/2 ஏக்கர் நீட்டி கொடுக்குறது வழிமுறையை நடைமுறைப்பட்டோம். அப்ப நாங்கள் கீழ்மட்ட மக்களோட இருக்கிறோம். அப்ப அதை ஏதோ ஊழல் நம்ப மாட்டீங்க. அவர் ஓடுற மாதிரி நான் கூட ஓட மாட்டேன். எனக்கே இருக்குது பானத்தில் ஓடி உண்மையா சொல்றேன். எனக்கே ஒரு இந்த கொழும்பு போறார் இல்லடா போறார் நித்திரை இல்ல உண்மையா போயிடா கொண்டாட போறார் டைப் பண்றார். நான் நினைக்க அவரை உண்மையாவே தனியா இருந்து ஒருத்தட்ட உதவி இல்லாம இருந்து செஞ்ச பேப்பர் 1 மாசம் முடிவிட்டார். ஆய்வு கட்டுற அவரை டைப் பண்ணி கல்வி வகுப்பு ஒருத்தருக்கும் தெரியாது. நான் அவரோட இருந்த வகையில தனியே இருந்து அப்ப ஒருத்தரும் இல்லை. ஆபீஸ்லேருந்து தனியே இருந்து செய்து நித்திர முடிச்சு தனிய இரவிரவா போஸ்டர்ல மொட்டிதான். அப்படியானா அதுவும் பார்லமெண்ட்டுக்குள்ள இருந்தார். பார்லமெண்ட் இருந்து கீழ்மட்டத்துக்கு திருப்பி கீழ்மட்டத்துக்கு வந்து திருப்பி இண்டையும் கேட்டா வருவார். அப்படி இரவட்டா போயிட்டா வருவார். அமைச்சர் மாதிரி இல்லை, நண்பன் மாதிரி பழகி பார்த்தா தான் தெரியும். தூரத்துலண்டா தெரியாது, பழகி அவர் இவரையும் பார்க்க மாட்டார். சில நேரம் போன் பிஸி எனக்கு தெரியுமா. போன்ல வந்து பார்த்தா தட்டி கிட்டத்தா 100 கிட்ட மிஸ்கோல் கிடாக்கும். எதை எடுக்கிறது எனக்கே வருது. இப்போ இதுக்கு உண்மையாவே அப்படியான சம்பாதனை நடக்கலாம், பால்வெளியில் எடுக்க முடியாது. ஆனா மற்றும்படி அவற்றை மனசுல கள்ளம் கபட துரோகம் செய்யணும் மட்டும் நான் உழைக்கணும் என்று எண்ணப்பாடே இல்லை. முந்தைய அமைச்சர்கள்டா இந்த இடத்துக்கு போனால் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு காட்டு தான் செய்கிறார். அதுதான் எண்ணமே. இன்றைக்கு குற்றங்கள் நடைபெறுது. ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறியலாது. சட்டத்துக்கு ஒரு தொழில் நடக்குது. ஆனால் அதை முற்றுப்பெற செய்வோம். நாங்கள் போன முறை அரசாங்கத்திலையும் நடந்தது. ஆக்சுவலி நடந்தது தானே தொழில் செய்வதற்கு வகையில் நாங்கள் எந்த வகையிலும் தடை செய்யலையே. அது மக்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு தெரியும். உயிரிழந்தவர்கள் எல்லோரும் ஒரு விடிவுக்காக உயிரிழந்தவர்கள். அந்த இந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, போதைப் பொருள் இல்லாத சமூக கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது இலக்கு. அந்த பயணத்தை அரசாங்கம் மேற்கொள்வது. எந்த பயமும் வேண்டாம்.
4 வருஷத்துல என்ன இருக்குது 1 வருஷம் இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் மெம்பத்தோட செயற்பாடுகள் கொஞ்சம் வேகமாகுது. எங்களுக்கு சொன்ன கேபினட் இதுல கூட்டத்துல 1 வருடம் இந்த பொருளாதார ஸ்டேபிளா வச்சுருந்தாங்க. 2.5 வருஷமும் கிராம மட்டத்தை முன்னேற்றது. அதுக்கு பிறகு மக்கள் யோசிப்பாங்க அடுத்த தடவை கொடுப்போம், அடுத்த வருஷம் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை சொல்லிட்டேன். அது நடந்தே தெரியுமா சொன்னது ஒன்றையுமே பின்னுக்கு கால் வச்சது இல்லை. கொள்கை பிரயணத்துல குறிப்பிட்ட அனைத்து விஷயமும் பயங்கர தரச்சம் கைதிகள் விடுதலையோ எதுவும் நடைபெறும். ஆனால் அரசியல் ரீதியாக சில செயற்பாடுகள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்ல இல்லாத. அதன் நிமித்தமாக ஒரு கட்டத்துக்கு பிறகு சுமூகமாக அதிகளவான தமிழ் மக்களை நேசிக்கின்ற எங்களது நாட்டில் அதுக்கு யாழ்ப்பாண மக்களை அதிகளவான பல பாடல்கள் சிங்களவர் கூறுகிறார் இல்லாத யாழ்ப்பாணத்தை ரசிக்கிறார் என்று உண்மையாவே கூறுகிறார். திருப்பி நீங்க தமிழ் மக்களுக்கு கதைங்க கூடுங்க செயல்படுங்க சொல்ற தமிழ் மக்கள் பகுதியில் நில்லுங்க. அந்த வகையில் எங்களுக்கு அப்படியான அமைச்சர் அதை விட ராங்கித்தனமா செயல்பட வேண்டாம் இன்னும் அடிக்கடி சொல்றாரு. அதுதான் மீடியா கட்சி நேரம் போய் நீ பேசி விட்டுருவேன் என்ன பயப்படுறது, அப்படி பேசக்கூடாது, பொறுமை கடைப்பிடிங்க. அந்த செப்படியில போய் சொன்னதுக்கு அப்படி போனது ரவுடியில கதைக்கிற மாதிரி செயற்பட்டது பிள்ளைகண்ட மாதிரி தான் இந்த கட்சியில சொன்னது. என்னோட மக்கள் மத்தியில ஒரு டொனி அப்படி ஏற்படக்கூடாது. இப்படி ஏன்டா நான் கோவம் நேற்றுமே நான் வாங்கி போய் அடிச்சு போட்டு கலெக்ட் போன மாதிரி தாங்க நடந்தது. இந்த போதைப்பொருளோட ஒரு எங்கட மாவட்டத்துக்கு உண்மையா போய் கேஸ் எடுத்து விசாரிச்சு பாருங்க இல்லையாண்டு இனாக்காந்தளத்துல இருந்து வாங்கி அப்படி கோடு மாதிரி தான் கோவம் வந்தது. அப்படியானாக்கள் நிக்கிற இடத்துல சாதாரண உண்மையானாக்கள் போயிடாது. அவன் வேட்பாளர் கூட உண்மையான வேட்பாளர்கள் அங்கே இல்லை. ஒரு 5-6 பேர் இப்படியா செய்யணும். நினைவு நாள் செய்ய அண்ணாவிரம் இருக்க எத்தனை மக்கள் அந்த இடத்துல கூடி இருந்தது நன்றிக்குள்ள படத்தை பாருங்க. இப்ப ஆமிஞ்சினா ஒரு 10 பேர் நிக்கிறவன் கேட்கிற பிரேச உறுப்பினர் நிக்கிறவன் அவன் 24 மணி நேரம் போய் இருக்கணும் கேந்திரமர். அப்ப போலியான செயற்பட செய்ய மக்கள்கிட்ட விடுங்க. மக்கள்கிட்ட செய்த அதோட கூட வரைச்சேன் அடிச்சு சொல்லுவேன். அரசியல் அப்புறமா எரிஞ்சு ஒன்றாச்சு ஊட்டத்துல செய்யும் ஒழுங்க இன்றைக்கு சொல்றேன். இதை தமிழ் அரசியல்வாதிகள் செய்ய போறதில்லை. அவருக்கு அந்த பிளக்குவாத அரசியல் தான் தேவை. என்ற எதிர்ப்பு அரசியல் தான் நாங்க உழைக்கலாம். அவன் அரசியல் நம்ப மாட்டீங்க. என்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலாவதாக அன்புத்தோட ஒன்று சொன்னவர், நீங்கள் மக்களிட பணத்தை 1000 ரூபாய் திருட்டினாலும் நான் தூக்கி எறிஞ்சு போவேன். அந்த எங்களுக்கு அந்த தெரியுமா செய்வாருன்னு தெரியும். ஏதாவது குழா விட்டா அடுத்த நீதன் அது இன்றைக்கு 4 நாளா தெரிஞ்சுட்டு போகுது. வேலை விமர்சனம் சொல்லுவார் வாங்க இம்பி ஆள் இப்படி காசு வச்சிருக்கு நியூஸ் தானே வேற பரம்பரை பணக்காரன் உண்மையாவே இருக்கு. அது முதலே இருக்குது தெரியும். ஆனா அவர் எளிமையானவர். வசந்த சமரசிங்க ஐயோ வசந்த சமரசிங்க நெஞ்ச வரைக்கும் உடனே சொன்னார். அவர் அந்த வர்த்தகங்கள் எப்படி முன்னேற்றது உடனே சொன்னார். டெம்ப்ளேட்ஸ் வர்த்தக டெம்ப்ளேட்ஸ் ஒன்று கட்டித்தரலாம் அரசாங்க நிதியில இடம் இருந்தா சொல்லுங்க சிம்பிளா. பிறகு பார்லிமெண்ட்ல இருந்து கூப்பிட்டு தைப்ப தனி அபிவிருத்தி கொடுத்தா பொருட்கள் ப்ராடக்ட் எல்லாம் டைப் பண்ணி கொண்டு தாங்க இலங்கை ஃபுல்லாயே சதோசாக்க போடுவான். அப்புறம் எடுத்து வர்த்தகத்துல எப்படி அப்ப அதாருக்கு லாபம் நம்மளுக்கு. அப்ப அப்படி பார்லிமெண்ட்ல நாங்கள் இருக்காமைய தேடி 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 அறிஞ்சு வந்து நம்ப மாட்டீங்க சொல்றேன்டா. கூகுள்ல ஆன்சர் பண்ணி தமிழ்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறேன் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்வோம் இன்னும் முத்துவதும் ஏற்பட்டோம். உண்மையாக வர்த்தகத்துல உழைச்ச சிறு வயதுல இருந்து உழைப்பவர்கிட்ட அதையே இன்றைக்கு நாட்டுல இந்த நிறுவனம் டொஸ்ட்ல போயிருக்குது. பெட்ரோலியம் கொடுத்தாங்க லாபத்துல போயிருக்கு. அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் காசு பெட்ரோலியம் கொடுத்தாங்க. அப்பதானே ஆமா அன்றதோட சொன்ன இந்த நாடு நாங்கள் அரசாங்கம் காசு வந்து இருக்க மாட்டோம் உழைச்சி கவர்மெண்ட் அதான் உண்மை உழைப்பு வேணாமன்ற அதுதானே. அப்ப இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இருந்த நிறுவனம் எல்லாமே ஏர்போர்ட்டை விற்க போறோம் எல்லாத்தையும் விற்க போறோம் தான் நடந்தது. இன்றைக்கு இதை வித்திருக்கணும். இன்றைக்கு மீள உருவாக்கம் இந்த யாழ்ப்பாணத்து சீனோர் படகு உற்பத்தி நேற்று முன்னாள் போக்கி எவ்வளவு படகு உற்பத்தி செய்து தென்போது எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்யலாம். இன்றைக்கு ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் சும்மா கூடாது தொடங்கி இருக்கிறான் படகு உற்பத்தி. விலை உற்பத்தி இன்னும் மெருகூட்டுறது சீனோர் அதுல யார் வேலை செய்யப்படும் அது சொல்லிக்க கேர்னராக. அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு உள்வாங்கி இருக்கிறான் வடமாநாக்கள். நேற்று முதல்ல கிட்டார் யாரு பிரச்சனையத்தோட என்ன கிட்டார் யாரை உள்வாங்கிங்க வடமானத்தை இளைஞர்கள். அப்ப அப்படி எங்கள் அரசாங்கம் சிந்திக்க ஒரு சிலர் அரசியல் ரீதியாக அதுல வந்துருந்த அரசியல் ரீதியாக அவங்க நெஞ்சவளை அரசியல் ரீதியாக அரசியல் செய்ய மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிற மக்கள் உணர்வாங்க நம்பிக்கை இருக்குது. இனிமேலும்
நாங்கள் சொல்றோமே, இந்த உயிரிழந்தவர்களை வைச்சு அந்த இடத்துல வாக்குப்பட்டி கேட்கறதுக்கு பதிலாக அந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பிச்சை எடுக்கலாம். நல்லூர்ல வந்து அதற்கு சமனானது. பிச்சை எடுத்து பிழைப்பவர்கள் தான் இந்த தமிழ் தேசியம் என்ற போர்வையில கொழும்புல அதிசொகுசில பிச்சை எடுத்து உழைச்சுதான் கொழும்புல அதிசொகுசாயிருக்கிறான் தமிழ் மக்கள். வானத்துல இந்த பணம் விழுந்தது, வெள்ளக்காரன் கொடுத்தது அப்பன், பிறகு அப்பல் தோட்டம் என்னென்று வேண்டினது அவன் அப்பா மலைய மக்களை குடியுரிமை பறிக்கிறதுக்காக. இப்ப நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டு குடியரசு தான் பிச்சை எடுக்கிறேன்டா, நல்ல திருவிழாக்கு தமிழ் தேசியம் என்ற போலி தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர் நல்லூர்ல வந்து பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுத்து உழைப்பதற்கு சமனான செயற்பாடு தமிழ் மக்கள்கிட்ட விடுங்க. இனியாவது அல்லது இளைஞர்களுக்கு கேளுங்க, ஒரு நாள் தானே கேளுங்க. எல்லா விட்டோனை போட்டு ஒரு நாள் பிரச்சனை பண்ண இது சதாகாலம். இது வந்து யாருக்கு அமைச்சரை கிடைச்சது பாதி பண்ணிக்கிறீங்க. தமிழ் மக்களுக்கு பாதிப்பு. அரசாங்கம் நல்லா செய்யப்படுது, நீங்க முந்தி பிடிக்கிறதுக்கு இப்படி மாத்தி அரசாங்கம் செய்யுது, நீங்க என்ன செய்யுங்க? அப்ப நாங்கள் தமிழ் மக்கள் உண்மையான விசுவாசம் இருந்தவர்கள் போராடுகிறார்கள், குடும்ப உறவினர்கள் இவர்களை போய் அடித்து கிடைத்து விட்டு உண்மையை விரட்டி போடு. ஒரு நாள் நடந்தால் பிரச்சனை விரட்டி போடு. போதை கடுமையானவர்கள் ஆந்திரத்தில் வச்சுக்கிட்ட என்ன போராட்டம் எங்க போறாது? அவர்களை விலத்தி போட்டு நான் சொல்றேன், நான் போத்துலாம் சொல்றேன். உண்மையா தமிழ் மக்கள் நான் போய் செய்யலாது, தன்மையா சொல்லுங்க. போய் தமிழ் மக்கள் விலத்தி போங்க 2 நாள் அல்லது தொட்டுங்க. எல்லாரும் ஒன்று இளைஞர்கள் இங்க போய் அஞ்சலி செலுத்து. அங்க அது தனி ஒருவருக்கு சொந்தமானது இல்லை. அப்படி சொந்தமாக போகுமா இருந்தா வீடா தான் போகும். நான் தமிழ் மக்கள் நியாயமா மக்களுக்கு நான் இப்ப வெளியில் அரசியல் இல்லாம இருக்கனா இருந்தா அந்த இடத்துக்கு உண்மையா போய் நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று கட்சியில கொள்வாங்க இல்லை, பலர் இருக்கின்றனர். நாங்க அவர்கள் முன்னாள் போராளிகளை வச்சு அரசியல் செய்கிறே இல்லை, அதுதான் நியதி. நாங்க அவர்கள் முன்னாள் போராளி என்று படம் போட்டு காட்டுற இல்லை. சரியோ, இன்றைக்கு நாங்க ஜேவிபி ரோஹண விஜயரை வச்சு அரசியல் செய்யறவன் எங்கேயாவது ஒரு வார்த்தை பாவிச்சிருந்தவன். உண்மையா அவர்கள் போராடின இலக்கு, அந்த இலக்கை நோக்கி நகர்த்துவோம். அவற்றை இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஒரு புனிதர்கள். அது தமிழ் மக்களுமா சிங்கள மக்களுமா? இறந்த உயிரை புதுப்பிக்க முடியாது, அவர்களது வலிகளை புதுப்பிக்க முடியாது, அவர்களது உறவுகளின் வலிகளை யாராலும் மாற்ற முடியாது. அந்த வலியை போக்க வேண்டும் என்றால் அன்பால் மட்டும்தான் போக்க முடியுமே ஒழிய 100க்கு 100 விதமான அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க சாத்தியம் இல்லை. உயிரிழந்தவர் புதுப்பித்துக் கொண்டு வருகின்ற 100க்கு விதமா அதுதான் நியதி. நாங்கள் நினைக்கிறோம் அன்பாலதான் மாற்ற முடியும் என்று. சர்வாதிகாரத்தை இந்திய அரசாங்கம் அப்பாடுதான் சர்வாதிகாரத்தெல்லாம் அடக்கி கொண்டு தமிழ் மக்களுக்கு முடிவை பெற்றுக் கொடுக்கிறோம். அந்த ஒரு பல பிரச்சனை இருக்கு தமிழ் மக்கள். தலை வலிக்குது. காணி பிரச்சனை எந்த பிரச்சனை இல்ல, எல்லாமே கோர்மாடு ஜர சொட்டி வினைத்திறன் இல்லை, எல்லாமே எதை செய்யக்கூடாது இல்லாம இருக்கு. அந்த வகையில உயிரிழந்தவர்களை வைத்து அரசியல் செய்யாமல் புதிய சதாப்தத்துக்கு வேறுங்கள் உயிரிழந்தவர்கள் நினைவு ஒன்றுடைந்து தமிழ் மக்கள் எல்லோருமாக இணைந்து அவர்களின் இலக்கை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் தேசிய மக்கள் சக்தியுடன் மட்டுமே என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்து வந்தவர்கள் என்ற ஒரு நாட்டின் ஜனாதிபதியும் அவரது சகோதரனை காணாமல் ஆக்கப்பட்டவர் என்ற வகையில் அந்த வலியை உணர்ந்தபடியால் அந்த வலி எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் என்ற திட்டமான நம்பிக்கை எமது நாட்டின் தலைவருக்கு இன்று இருக்கிறது. அவர்கள் என்னை விட இன்று அந்த நாட்டின் தலைவரை தான் நேசிக்கின்றார்கள், திடமான நம்பிக்கை இருக்கிறது. அவரின் செயற்பாடு ஒவ்வொன்று நாளுக்கு நாள் முன்னேற்ற பாதை இருக்கு. தமிழ் மக்களுக்குமோ ஒருத்தருக்கு கடுகளவின் துரோகம் செய்யாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஸ்பீச்சிலே சொல்லி நான் இந்த கதிரையை கட்டிப்பிடிச்சு விட்டுருக்கேன், எனக்கு இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்பது சீட்ட மாதிரி அடுத்தது எனக்கு காட்டி எழுதிருப்போம், இல்லைன்னா நாங்கள் வாழ்க்கை போய் சாப்பிடுறோம். நம்ப மாட்டீங்க, நான் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் பதவியை வைத்து ஒரு சதத்தையும் உழைக்கணும் என்று நான் நினைக்க மாட்டேன். வாழ்நாள் திட்டமாக இருக்கிறேன். சார், ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஏகப்பட்ட ஜனாதிபதிகள் எங்கள் நாட்டை ஆண்டிருக்காங்க. முதலாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களுக்காக தான் இந்த கேள்வி எழுப்பப்படுது. யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படுது. 3 தினம், அதாவது வடக்கு கிழக்கில் முஸ்லீம், தமிழ், சிங்கள 3 தினமும் ஒரே கிரிக்கெட் தேசிய அணியில் விளையாட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக விளையாடுவதற்கான வாய்ப்பு 100க்கு 100 வீதம் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் நாட்டின் ஜனாதிபதி அவர்களே அந்த இடத்தில் சொல்லியிருந்தார். ஏனென்றால்
மூன்றினமும் விளையாடும் போது அனைத்து விளையாட்டுகளிலும் மூன்றினமும் இணைந்து விளையாடுவார் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான அத்திவாரத்தை விட்டுருக்கிறோம். இனி அதுல விளையாடி அந்த இளைஞர்கள் முன்னேறிக்க அதுக்கான முறையம் படிப்படியா இந்த நிர்வாகங்கள் இல்லாம போகும். அரசியல்வாதிகிட்ட இது இல்லை அன்றத்தோட முகப்புத்தாத்தை பாருங்க சொல்றேன். வடமாகாணத்துக்கு வரும்போது நீங்களே சொல்லுங்க, தமிழ்ல தான் முதலாவது பிறகு அது என்ன பிரதிபலிக்கின்ற அரசு நிறுவனங்கள் எல்லாமே வடமொழி தமிழில் கையாளர்கள் பல இருக்கு. நான் உடனே பல இந்த இந்தியன் டெக்ஸ் எல்லாம் சிங்களத்துல வருது நான் சொல்ல உடனே போகுது. இப்படி நாங்க பல வேலை திட்டங்கள் செய்துட்டு இருக்கோம். தெரியாது ஒன்றதான் தெரியும். பேர் ஒரு நிறுவனங்கள்ல ஒரு மாதிரி நாங்க நினைக்கிறோம். அன்றத்தோட தமிழில் வடமொழியை கையாளுவதற்கு தேர்தல் பிரச்சாரம் அது இன்றைக்கு அவர் தென்படுகிறது. படிப்படியாக மாறும்.